சிம்பிளாக மஷ்ரூம் சூப் ஆக்கலாம். இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பனிக்காலத்துக்கு இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுக்கும்போது நல்லா கோல்டு கில்டு எதுவுமே வராது. ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதில் உள்ள தண்ணியே நமக்கு எல்லாம் வெளியே வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கணும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக மிளகாய்த்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா. நிறைய சேர்த்திங்கன்னா ரொம்ப காரமாயிரும், பார்த்து சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. 2 டீஸ்பூன் போல் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு இது நல்லா தண்ணியில் கரைச்சிட்டு கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. அதையும் இதில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் கூட நமக்கு கெட்டியாயிரும். தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 வாட்டி கொதி வந்தாலே போதும், நம்மளோட சூப் ரெடி ஆயிரும். இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் போல் மிளகுத்தூள், காரம் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டிங்களா நல்லா சுட சுட இருக்கும். மேலே கொஞ்சமாக சிப்ஸ் சேர்த்துட்டு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.